பக்தர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு கோயில் நிர்வாகத்திற்கு உள்ளது என்று மனுதாரர் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மனுதாரர் தரப்பு வாதமானது நடைபெற்று வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றலாம் என கூறப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூணில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுள்ளது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரகாஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி சி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை என்பது கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர், அதன் தொடர்ச்சியாக கோவில் தரப்பு வழக்கறிஞர், மூன்றாவதாக தர்கா தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்பது அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடும் போது அது எல்லைக்கல், கிரைனைட் கல் என வாதிட்டார்கள். கோவில் தரப்பு வாதிடும் போது அது சமணர் காலத்து தூண் என வாதிட்டார்கள். இந்த நிலையில் தற்போது மனுதாரர் தரப்பு வாதங்கள் தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை அரசு தரப்பு மற்றும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்களை பார்த்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தரப்பு சமணர் தூண் என கூறுவதாகவும் ஒரு தரப்பு எல்லைக்கல் என கூறுவதாகவும் உரிமையியல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க இயலுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். மேல்முறையீட்டு மனுக்கள் கூறிய வாதங்களுக்கு ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஆவணங்களை தாக்கல் செய்து உள்ளார்களா என்ற கேள்வியையும் நீதிபதிகள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக இந்த மனுவினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்து வரக்கூடிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் கோவில் இணை ஆணையர் அறங்காவலர் குழு முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்தில் கோவில் நிர்வாக அதிகாரி எப்படி தீபம் ஏற்ற முடியாது என முடிவெடுக்கலாம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே தனி நீதிபதி அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்ததாகவும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது பலகால வழக்கமாக இருந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தான் தேவைப்பட்டால் மலையில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என நீதிபதி உத்தரவிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே அதாவது 2014ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவில் தற்போது நாங்கள் பிறப்பித்த உத்தரவானது 1996ஆம் ஆண்டு உத்தரவை கட்டுப்படுத்தாது என தெளிவாக கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டி தங்களுடைய வலுவான வாதங்களை மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது எனவும் இதற்காக சொந்தமான 3 இடங்களை தவிர உத்தரவில் தெளிவாக கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் தர்காவிலிருந்து 15 மீட்டருக்கு அப்பால் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவில் தெளிவாக கூறப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அமலில் இருக்கக்கூடிய சூழலில் தர்காவினுடைய எல்லைகளும் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நீதிபதி சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். 15 மீட்டர் என்பது தர்காவில் இருந்தா, தர்காவினுடைய சுற்றுச்சூழலில் இருந்தா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களாக முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக அரசு தீபம் ஏற்றுவதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்து வாதிட்டு வருவதாகவும் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் இருந்துதான் நான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு தெளிவாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் அந்த உத்தரவை இஸ்லாமிய மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தையும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் நெல்லித்தோப்பு அருகே இருக்கக்கூடிய தர்காவிற்கு சொந்தமான படிக்கட்டில் தான் ஏறி செல்ல வேண்டுமா என்ற வக்பு வாரியம் வாதிடக்கூடிய சூழலில் அது தொடர்பான கேள்விகளையும் தற்போது நீதிபதிகள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு தரப்பு சமணர் தூர் என கூறக்கூடிய சூழலில் மற்றொரு தரப்பு எல்லைக்கல் என கூறுவதாகவும் உரிமையியல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க இயலுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்ற ஒரு வாதங்களை நீதிபதிகளும் தற்போது தங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனுதாரர் தரப்பு தங்களுடைய வலுவான ஆதாரங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரகாஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். பக்தர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு கோயில் நிர்வாகத்திற்கு உள்ளது என்று மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றலாம் என கூறப்பட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் தீபத்தூணில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உரிமைகள் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க இயலுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். $15 மீட்டர் என்பது தர்காவில் இருந்தா, தர்காவின் சுற்றுச்சுவரில் இருந்தா என தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேல் முறையீட்டு மனுக்களில் முன்வைத்த வாதங்களுக்கு அதிகாரப்பூர்வ ஆவணங்களை தாக்கல் செய்து உள்ளீர்களா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூண் சமணர்கள் வைத்தது என ஒரு தரப்பு கூறுகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு தரப்பு திருப்பரங்குன்ற மலை மீது உள்ளது எல்லைக்கல் என கூறுகிறது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகம் தர்காவின் கருத்தை தனி நீதிபதி கேட்டாரா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவது குறித்து ஏன் தேவஸ்தானம் முடிவெடுக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த 1994 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுப்படி தீபம் ஏற்ற ஏன் தேவஸ்தானம் முடிவு செய்யவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பக்தர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு கோயில் நிர்வாகத்திற்கு உள்ளது என்று மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றலாம் என கூறப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூணில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தூண் கோயில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். உரிமையியல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க இயலுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்ற மலை மீதுள்ள தீபத்தூண் சமணர்கள் வைத்தது என ஒரு தரப்பு கூறுகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு தரப்பு திருப்பரங்குன்ற மலை மீது உள்ளது எல்லைக்கல் என கூறுகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.